அனைத்து இடங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்றதாக நமக்கு செய்தி வந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் போராட்ட களத்தை விட்டு நகர மாட்டோம் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலே தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து பேசி அமைதி காக்க கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். காலையில் இங்கே நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு பிறகு வாரிய தலைவர் அவர்கள் நம்மை சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவிப்பதாக அறிந்த பின்னர் சென்றோம். நாம் சென்ற நேரம் அவர் ஒரு வீடியோ கான்பரன்ஸில் இருந்தார். 2:30 மணிக்கு மறுபடியும் நமக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கான நேரம் ஒதுக்கி தரப்பட்டது. இப்போ 4 நாட்களாக நடைபெற்றக்கூடிய போராட்டத்தினுடைய முதல் கட்ட வெற்றியாக இதை நாங்கள் பார்க்கிறோம். மின்சார வாரியம் போராடுகின்ற தொழிலாளர்களையும் பொறியாளர்களையும் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கூட்டு நடவடிக்கை குழு தலைவர்களை அழைத்து பேச வேண்டும் என்ற ஒரு முதல் முயற்சிக்கு வந்திருக்கிறது. நமக்கு போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இடைப்பட்ட நேரத்திலே ஊதிய பேச்சுவார்த்தைகளுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், டைரக்டர் ஃபைனான்ஸ், டிடி, எம்டி டிரான்ஸ்கோ மூவரையும் பார்த்து பேசியிருக்கோம். இப்ப 4 நாளா தினம் காலையில நம்ம இங்க கத்துறோம். தமிழ்நாடு முழுக்க கத்துறாங்க. எஸ்சிசி, இடிஇ, ஏடிஏ, அட்மின், அக்கவுண்ட்ஸ், ஆடிட், அசஸ்மெண்ட் எல்லா ஆபீசர் எம்ப்ளாயி நிற்கிறாங்க. மின்சார வாரியம் கிணற்றில் கோட்டைகள் இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை போல் அமைதியாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்டோம். அரசாங்கத்தினுடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். உங்களுடைய வற்புறுத்தல்கள் எங்களுக்கு புரிகிறது. தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் இணைந்து நின்று போராடுவதை நாங்கள் விட்டு கவனித்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எங்களுக்கு எல்லா விதமான செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அன்றாடம் வாரிய தலைவருக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறோம். வாரிய தலைவரும் ஒரு புறம் அரசாங்கத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல முடிவை எட்டுவதற்கு நிர்வாகமும் தயாராக இருக்கிறது. ஆனால் அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று கூறினார்கள். இப்ப கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக பேசுகின்ற பொழுது எந்த அரசு நமக்கு தர முடியாது என்று சொல்லுகிறதோ, எந்த நிதித்துறை நமக்கு தர முடியாது என்று சொல்கிறதோ அவர்களுக்கு போராட்டத்தினுடைய தன்மையை, வீச்சை நோட்டாக எழுதி அனுப்புங்கள், அவர்களுக்கு கோப்பு அனுப்புங்கள், ஒரு நோட் அப்ரைசல் செய்யுங்கள் என்று மின்சார வாரிய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை கேட்டோம். நாமெல்லாம் இங்கு கூடி போராடி கொண்டிருக்கின்றோம். டிடி அலுவலகத்திலே அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது 2வது கட்ட வெற்றி. மின்சார வாரிய தலைவர் இடத்திலே மதியம் 2:30 மணிக்கு பேசுகின்ற பொழுது 4 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய தன்மை, போராட்டம்னா எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க, எவ்வளவு பேர் கலந்துக்கல என்பது அல்ல, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், எந்த பாரம்பரியத்தை, எந்த மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்று மின்சார வாரியத்தில் அறவழியாக தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து கூறக்கூடிய நோட் தயாராகி கொண்டிருக்கிறது. 2:30 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு செல்கிறோம். 2:30 மணிக்கு நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்துதான் நாளை எந்த விதமான போராட்டத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் என்பதை இன்று மாலை கூடி பேசி அறிவிப்பு வரும். ஒருபுறம் அரசு தரப்பில் அமைச்சகத்திலும் இது குறித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் மின்சார வாரியத்தில் மிக பெருமளவுக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் ஒதுக்கக்கூடிய அளவிலே பொறியாளர்கள், தொழிலாளர்கள், அலுவலர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழகம் முழுவதும் 4 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு ஏதேனும் கெட்ட பெயர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலையோடு அவர்களும் பரிசீலிப்பதாகவும் சொல்கிறார்கள். நம்ம காது கேட்டிய செய்தி. அரசு தரப்பிலும் இது குறித்து அவர்கள் ஆலோசிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் மின்சார வாரியத்தில் ஒரு முன்னேற்றமான செய்தியை வாரிய தலைவர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். மறுபுறம் நம்ம காதுக்கு எட்டிருக்கக்கூடிய செய்தி, அரசு தரப்பிலிருந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பு வைப்பதற்கான முயற்சியை அமைச்சக ரீதியாக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று முடிவு காண அவர்களும் தயாராக இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இரண்டையும் நாம் முடித்து கொண்டு பார்க்கிறோம். இரண்டும் ஒத்து வந்துவிட்டால் பேச்சுவார்த்தையில் நடைபெறுகின்ற
வாரிய தலைவரோடு பேச்சுவார்த்தை குழுவோடு பேசப்படுகின்ற நிலையில் எந்த விதமான முன்னேற்றம் வருகிறது? இன்று மாலையில் மின்சாரத்துறை அமைச்சகத்திலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நமக்கு எந்த விதமான பதில்கள் வருகிறது என்பதை பொறுத்து நமக்கு கிடைக்கின்ற வரை போராடுகின்றோம் என்ற தன்மையிலிருந்து மாற முடியாது என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டை நாம் நிற்க வேண்டும். நம்மை பேசுவதற்கு அழைத்து விட்டாங்க என்று மகிழ்ச்சியாக இருந்து விட முடியாது. அழைத்து பேசிவிட்டால் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அரசாங்கத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பேசுகிறார்கள் என்று சொன்னால் முடிவு கண்டுவிடுவார்கள் என்று சொல்ல முடியாது. நம்மளுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தின் வழியாகவும் நம்மளுடைய வலிமையான போராட்டத்தின் வழியாகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை சக்தியின் வழியாகத்தான் இதை பெற முடியும் என்பதை நாமெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 2:30 மணிக்கு நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை முடித்து 4 மணி அளவிலே கூட்டுக்கூடு பேசி முடிவு பண்ணி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கும். அதுவரை தோழர்களே பணிக்கு செல்வோம். நாங்கள் பேச்சுவார்த்தை முடிந்து வந்ததற்கு பிறகு கூட்டம் பேசி முடிவு செய்து அனைத்து தொழிற்சங்களுக்கும் அடுத்த கட்ட அறிவிப்பை அறிவிப்போம். ஒருபுறம் சாதகமான பதிலை எதிர்பார்க்கிறோம். இது நீண்ட நாட்களுக்கு தள்ள முடியாது. இந்த வார இறுதிக்குள் ஊதிய உயர்வுக்கே ஒரு முடிவு காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்த பிரச்சனைகள் எல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு கிளாஸ் 1 முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கான ஊதியத்தை பெற்று தரவே தீர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அனைவரும் ஒன்றாக இணைந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய முன்வடிவில் இருக்கக்கூடிய இன்னபிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலகட்டமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் சரிப்படுத்தி ஒரு முழுமையான நிறைவான எல்லோருக்கும் ஊதியம் கிடைக்கக்கூடிய, எல்லோருக்கும் 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு அமைய வேண்டும். அதுவரை நம்முடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் தோழர்களே குரல் எழுப்புகின்ற போது சொன்னார்கள், ஓய மாட்டோம் என்று. காசு 1 அனைவருக்கும் ஊதியம் பெறுகின்ற வரையும் ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊதிய முன்வரைவில் எப்படிப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் மேற்கொண்டு ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற வரையில் நாம் ஓய மாட்டோம், போராடுவோம் என்று சொல்லி தற்சமயம் கலைந்து செல்வோம்.